வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றது பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்குது 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். ஒவ்வொரு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்கையும் ஒரு ஆரஞ்சு கலர் பாக்ஸ் மூலமாக இண்டிகேட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆரஞ்சு கலர் பாக்ஸ் தான் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 402.5 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா காப்பர் மார்க்கெட் தொடர்ந்து அதோடைய டவுன் ட்ரெண்டே கன்டினியூ பண்ணணும் எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓரளவு மேலே போக முயற்சி செஞ்சது 402 அப்படின்ற ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 402 மறுபடியும் ரெசிஸ்டன்ஸாக மாற்றி ப்ரைஸ் தொடர்ந்து சரிவை சந்திச்சு நம்ம எதிர்பார்த்த டார்கெட்டான 396 வரைக்கும் வந்துட்டு அதில் ஓரளவு சப்போர்ட் எடுத்து 396.8 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே காப்பர் மார்க்கெட் தொடர்ந்து அதோட டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணியிருக்கு. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். இன்றைக்கி மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் க்ளோசிங் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங் பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் இன்றைக்கும் காப்பர் மார்க்கெட் தொடர்ந்து அதோடைய டவுன் ட்ரெண்டையே கண்டினியூ பண்ணுன்னு எதிர்பார்க்கலாம். எது வரைக்கும் அப்படின்னா 402 வரைக்கும் காப்பர் மார்க்கெட் தொடர்ந்து அதோடைய டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுன்னு எதிர்பார்க்கலாம். அதிகமாக சரிவை சந்திச்சனால ஓரளவு ப்ராஃபிட் நீங்கள் இந்த 402 வரைக்கும் ஆவரேஜ் பண்ணுற சமயத்தில் ஓரளவு கம்மியான ப்ராஃபிட் வந்தாலே புக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெளியே வர்றது நல்லது. நம்ம எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 392. சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.